அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க போகும் பாடமானது 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள வாழ்வியல் கணிதம். லாபம், நட்டம், தள்ளுபடி, இதர செலவுகள், சரக்கு மற்றும் சேவை வரி. பார்ட் 3. எடுத்துக்காட்டு 4.11. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க. அதாவது ஒரு பொருளின் மீது தொடர்ச்சியாக 2 தள்ளுபடிகள் கொடுக்கப்படுகிறது. அவை முறையே 25% மற்றும் 20%. இதற்கு சமமான ஒரே தள்ளுபடி என்ன? இந்த கணக்கிற்கு 2 முறைகளில் நாம் தீர்வு கண்டுபிடிக்கலாம். ஒன்று நேரடியான முறை, மற்றொன்று சூத்திரத்தை பயன்படுத்தி செய்தல். அந்த 2 முறைகளையும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். தீர்வு: ஒரு பொருளின் குறித்த விலையை 100 என்க. அதாவது ஒரு பொருளையுடைய குறித்த விலையை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? 100 ரூபாய் 100ன்னு எடுத்துக்கிறோம். முதலாவது 25% கொடுக்கப்படுகிறது. எனவே முதல் தள்ளுபடி = 100 × 25%. அதாவது 100க்கு 25%. அப்போது 100 × 25/100. இது 2 அடிக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0. அப்போ எவ்வளவு? 25. அப்போ பொருளின் முதல் தள்ளுபடி எவ்வளவு? 25. therefore முதல் தள்ளுபடிக்கு பிறகு பொருளின் விலை = 100 - 25 75 ரூபாய். அதாவது முதல் தள்ளுபடிக்கு பிறகு பொருளுடைய விலை எவ்வளவு? 75 ரூபாய். இரண்டாம் தள்ளுபடி எவ்வளவு? 20%. அப்போ இரண்டாம் தள்ளுபடியில் பொருளின் விலை 75. அப்போ 75 × 20%. 75 × 20/100. இது அடிக்கும் பொழுது ஒரு 0க்கு ஒரு 0, ஓரன் 2, ஐ 2 10, ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5, இது 2 25, ஐ 5 25. அப்போ 15. இரண்டாம் தள்ளுபடிக்கு பிறகு பொருளின் விலை = 75 - 25. therefore 60 ரூபாய். இரண்டாம் தள்ளுபடிக்கு பிறகு பொருளின் விலை எவ்வளவு? 60 ரூபாய். therefore நிகர விற்பனை விலை = 60. கொடுக்கப்பட்ட இரு தொடர் தள்ளுபடிக்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி சதவீதம் = 100 - 60. அதாவது பொருளின் விலை எவ்வளவு? 100 ரூபாய். பொருளின் விற்பனை விலை எவ்வளவு? 60 ரூபாய். அப்போ தள்ளுபடி எவ்வளவு? 100லேருந்து 60 கழித்தால் தள்ளுபடி சதவீதம் கிடைக்கும். எனவே 100 - 60 = 40%. மொத்தம் எவ்வளவு சதவீதம் தள்ளுபடி கிடச்சிருக்கு? 40. மொத்தம் 40% தள்ளுபடி அந்த பொருளின் மீது முறை சூத்திரத்தை பயன்படுத்துதல். ஒரே சமான தள்ளுபடி சதவீதம் = 1 - a/100 × 1 - b/100 × 100%. இது ஃபார்முலா. அதாவது ஒரே சமான தள்ளுபடி சதவீதம் = 1 - a/100 × 1 - b/100 × 100%. அப்போ 1 - ஏங்கிறது என்ன? 25%. அப்போ 25/100 × 1 - b எவ்வளவு? 20. அப்போ 20/100 × 100%. இதை சுருக்கும் பொழுது என்ன நமக்கு கிடைக்கிறது? 5 25, 2 10, 0, ஓரஞ்சு 5, 4 20. அப்போ 1 - 1/4 ×
இதே சுருக்கும் பொழுது என்ன கிடைக்கிறது? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஓரன் 2, ஐரந்தை 10. அப்போ 1 மைனஸ் 1/5 இன்ட்டு 100%. அப்போ 1 மைனஸ் இது 2 குறுக்கு பெருக்கல் பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? 4 மைனஸ் 1/4. அப்போ 4ல் 1 போச்சுன்னா எவ்வளவு? 3. 3/4 இன்ட்டு இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கும் பொழுது அப்போ 5 மைனஸ் 1/5. 5 மைனஸ் 1/5. அப்போ 5ல் 1 போனால் எவ்வளவு? 4. அப்போ 4/5 இன்ட்டு 100. 3/4 இன்ட்டு 4/5 இன்ட்டு 100%. இதை சுருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? 4க்கு 4 அடித்து விடலாம். அப்போ 3/5. அப்போ 1 மைனஸ் 3/5 இன்ட்டு 100%. இதை சுருக்கும் பொழுது என்ன கிடைக்கும் நமக்கு? இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 5 மைனஸ் 3/1 இன்ட்டு 5. 1 இன்ட்டு 5 எவ்வளவு? 5 மைனஸ் 3/5. இப்போ 5 மைனஸ் 3/5 இன்ட்டு 100%. 5ல் 3 போனால் எவ்வளவு? 2. அப்போ 2/5. 2/5 இன்ட்டு 100%. தேர்ஃபோர் ஓரஞ்சு 5, 2 5 10, 0க்கு 0. அப்போ 2 இன்ட்டு 20% ஈக்குவல் டு 40%. அப்போ நமக்கு தேவையான சமான தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு? 40%. நன்றி.